வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். புது ரூட் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல் இது. இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயம் என்னென்னா, ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் நடிகர் பீப் சாங்னு ஒரு சாங் வந்து இந்த மாதர் சங்கம் எல்லாமே பொங்கி எழுந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. நல்ல விஷயம்தான். சாணத்தை ஊற்றி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதே மாதிரி சமீபத்தில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஜய் படத்தோட பாடல்ல ரொம்ப இளைய தலைமுறைகளை அபியூஸ் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருந்தது. விஜயவர்களுக்கு கொஞ்சம் கூட மூளையை மழுங்கடிச்சிட்டு பணம் ஈட்டுவது மட்டுமே தான் உங்களுக்கு தெரியுமா? நீங்களாம் ஒரு பொறுக்கித்தனமான பாட்டு. இது ஒரு பாடலா? இது நான் கேட்ட மாதிரி இது. என்னோட கேள்வி என்னன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனில் இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு. இதே யூடியூப்பில் எல்லாரும் ஒரு திரைக்கு போய் காசு கொடுத்து படம் பார்க்கக்கூடிய விஷயத்த இந்த மாதிரி பேசிட்டாங்களேன்னு சொல்லி இவ்வளோ ஆதங்கப்படுற நீங்கள், இந்த யூடியூப் சேனல்ஸில் சமீப காலமாக ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப கெட்ட வார்த்தைகளோடும் ரொம்ப ஆபாசமான உடைகள் அணிந்து ஆபாசமான பேச்சுகள் பேசி இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் நிறைய சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி ரொம்ப மோசமான முறையில் நேர்காணல் நடத்தி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வலைதளத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏதேதோ விஷயத்துக்காக பொங்கி எழுந்தவங்க மாதர் சங்கம் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோஸை நான் இங்கே ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். ஒரே ஒரு கேள்வி சொல்லிக்கவா? லைவ்ல நீங்க பேசுங்க. சொல்லுமா. அக்கா என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கீங்கன்னு ஒருத்தன் கேட்டானா? ஆமா. தங்கம் நான் ஜட்டியே போடல அடின்னு சொல்லிட்டீங்களா? ஆமா. இதெல்லாம் போய் சொல்றேன். அப்படியே பசிக்குது, ருசிக்கணும். நீ இட்லியே வச்ச நேரத்திலே மீச மாமா வந்தாரு. மீச மயிறு வந்தாரு. கால் கொஞ்சம் இப்படி இது பண்ணி வைங்க. நான் காலை அப்படி அதனால தான் இப்படி உட்காந்துருக்கேன். உங்களை பார்த்தா பயந்து இப்படி உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நல்லா தானே உட்காருவேன். அதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க, அதனால தான் கால் இப்படி இது பண்ணுங்கிறேன். காலை ஏங்க கண்ணு கிண்ணு தெரியல, கொஞ்சம் இப்படி இது பண்ணுங்க. தெரியுதுங்க, இதுக்கு மேல என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. கேட்கணும்னு விருப்பம் இருந்தா இப்பயாச்சும் கேட்க ஆரம்பிங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் யூடியூப் நடத்துறது மூலமா யூடியூப்ல ரொம்ப சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஆபாச பேச்சுக்களும் அதே மாதிரி ஆடை குறைப்பும் இப்போ இருக்கக்கூடிய புதிய தலைமுறைகள் வந்து பயன்படுத்தி யூடியூப்ல அதிகமாக வியூஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, போய் சேர இடத்துக்கு போய் சேரணும்.